ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். அஃப்கோர்ஸ் ரொம்ப பாப்புலரான சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க்காக இது வளர்ந்துட்டே வருது. டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து எல்லா டெவலப்பருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா இது மாறிட்டு வருது. அப்படின்னா இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்னா என்னப்பா, ஆல்ரெடி இத்தனை டெக்ஸ்டாக் இருக்கு, இதுல புதுசா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வேற ஒன்று கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை இல்லை. அதே HTML, அதே CSS, அதே JavaScript தான். அந்த மூணு தெரிஞ்சாலே போதும். இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்றது நத்திங் பட் நமக்கு CSS தெரிஞ்சிருக்கும் இல்லையா. CSS ஆல்ரெடி தெரியும்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் வேணுமோன்றதை போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி இந்த டெய்ல்விண்ட் டீம் எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். அப்போ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு செப்பரேட்டாக ஏதாவது படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 30 minutesல நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இது யாருக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே ஆல்ரெடி HTML CSS முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 1 hour போதும் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படியே அப்போனா ஏன் இப்போ நம்ம வந்து JavaScriptல இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வெறுமன சிஎஸ்எஸ்லேருந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு வந்து மஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது. ஏன் இப்போ நீங்கள் வந்து பூட் ஸ்ட்ராப் அது நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு விஷயங்கள் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் அது மட்டும் தான் உங்கள் கையில் இருக்கும். அந்த ஃபுல் பவர் உங்கள் கையில் வராது. இப்போ பூட் ஸ்ட்ராப்ல பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியலாம். ஓகே, இந்த சைட்ஸ்லாம் பூட் ஸ்ட்ராப்ல தான் பண்ணியிருக்காங்க, அதில் டிஃபைன்ட் உங்கள் கையில் பவர் இல்லை. ஆனால் இந்த சிஎஸ்எஸ் அப்படின்றப்போ நம்ம இமேஜினேஷன் இல்லையா, நமக்கு என்ன வேணுமோ எல்லா டிசைனும் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதே தான் அந்த கிளாஸஸ் மட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க எழுதி வச்சுக்கிறத யூஸ் பண்ண போறோம். சோ தட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதுறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா போகுது. நமக்கு அட் த சேம் டைம் நம்ம நினைக்கிறத விஷுவல்ஸை நம்ம தோன்ற எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் நம்ம கோர்ஸ்ல இந்த கோர்ஸ் லிஸ்ட்ல நீங்க பார்த்தாலே தெரியும், உங்க கையில நிறைய பவர் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக்ஸ் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே நம்ம பூட் ஸ்ட்ராப் பண்ணிடலாம், பட் பூட் ஸ்ட்ராப்பை விட டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப பவர் உங்க கையில கொடுக்கும். அதனால நான் வந்து இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலா பேச போறேன். பட் ஆனா அஃப்கோர்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல பூட் ஸ்ட்ராப்பும் கவர் பண்ணுவோம். பட் இப்போ வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ், ஏன் இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஏன் இந்த வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இதை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஸ்விட்ச் பண்ணிட்டும் இருக்காங்க. டெவலப்பர்ஸ்லாம் சைட்டை வந்து ஏன் இப்போ சில பேர் வந்து என்னோட 5 times நான் வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியுது வெறுமனே சிஎஸ்எஸ் எழுதுறத விட, அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த சைட்டில் தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக tailwindcss.com. அந்த சைட்டில் என்ன சொல்லியிருக்கு, rapidly build modern websites without ever leaving your HTML. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து HTML இருந்து நம்ம வெளியே போகணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ நம்மளே HTML எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், CSSக்கு வந்து இன்னொரு ஃபைல் வச்சுப்போம், ரெண்டே லிங்க் பண்ணிக்குவோம். HTML அந்த கிளாஸ் நேம் மட்டும் போடுவோம், CSSல உள்ள போயிட்டு அந்த கிளாஸ் நேம் போட்டுட்டு என்னெல்லாம் வேணும் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அங்கே என்னெல்லாம் வேணும்ன்றத சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சிட்டாங்க. இதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் நேம் மட்டும் போட்டாலே போதும், நம்ம சைட்டுக்கு ஸ்டைல் அப்ளை ஆயிரும். HTML விட்டு நம்மளால வெளியே போகக்கூடிய தேவை இல்லை. டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து உண்மைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கிடுதுங்க. நான் உங்களுக்கு நம்மளோட லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். இப்போ நானே 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லெட்ஸ் சே இது வந்து ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்னு வச்சுப்போமே. இதுல வந்து நம்ம வந்து பிளெயின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம், டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணல. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்கும் நீங்களே பாருங்களேன். இது வந்து ஒரு ரியாக்டோட ஃப்ரண்ட் எண்ட், ஓகேவா. இதுல ஃபங்க்ஷன் எழுதிருப்போம், எல்லாம் எழுதிருப்போம். இந்த இடத்துல உள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதுல வந்துட்டு நம்ம இந்த கிளாஸ் நேம், சைன் இன் கூகுள் இந்த மாதிரி சொல்லிடுறோம். இந்த JavaScript ஃபைலுக்கே மேட்ச் பண்ற அதே நேம்க்கு மேட்ச் ஆகிற ஒரு CSS ஃபைலையும் கிரியேட் பண்றோம், கரெக்ட். அந்த CSS ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு எனக்கு இது மேக்ஸ் இது இவ்வளவு இருக்கணும், பேடிங் இவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் அதுல என்னென்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். இதுதான் நார்மலான விஷயம். சோ இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்னு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், HTML விட்டுட்டு CSSக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னொன்னு இந்த நேமிங் கன்வென்ஷனா இருக்கு பாருங்களேன். ப்ரோகிராமர்ஸ்க்கு இருக்கிற பெரிய தலைவலியே இந்த பிளெயின் CSS. என்னதான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஈஸியாவே இருந்தாலும் பிளெயின் CSS யூஸ் பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய தலைவலியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேர் வைக்கிறது, அப்புறம் அந்த பேர் வச்சுட்டு இங்க கிளாஸ் நேம் லிங்க் பண்ணிட்டு அது ஒவ்வொரு வாட்டியும் இப்ப இதையும் இப்ப நான் இங்க கிளிக் பண்ணாலே அங்க போகாது. அப்ப நான் இங்க பார்க்கணும், அப்புறம் அங்க போய் அதே நேம் எடுக்கணும், அந்த தலைவலி இருக்கும். அந்த நேமிங் கன்வென்ஷனே தலைவலி. அப்புறம் நான் ஒவ்வொரு வாட்டி 2 ஃபைல் இருக்கிறனால நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை டீபக் பண்ணணும்னா அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பண்ண முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இதே இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பியூரா டெய்ல்விண்ட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுப்போமே. பியூரா டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணதை நம்ம ஓபன் பண்றேன். லெட்ஸ் சே இப்போ இந்த ப்ராஜெக்ட் கேட்டிங்கன்னா இதுல வந்து வெறுமனே அந்த காம்போனன்ட் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு இல்லையா. பக்கத்துல வந்து அந்த CSS செப்பரேட் ஃபைல் இல்ல. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா எதுல பண்ணிருக்கோம், டெய்ல்விண்ட்ல பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த டெய்ல்விண்ட் வரும்போது நம்ம என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சுக்கலாம், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அது என்ன வேலை நடக்கும் அப்படின்றத லிங்க் பண்ணிருப்போம். பட் அதோட ஸ்டைல் வந்து எல்லாமே இங்கேயே கவர்டு. இப்போ இதுல வந்து பேடிங் இவ்வளவு இருக்கணும், எனக்கு பார்டர் இருக்கணும், ஃபாண்ட் இப்படி இருக்கணும், இந்த பேர்கள் தான் நமக்கு வந்து நான் வச்சுக்கிற இதுல லேர்னிங்கே அதுதான்.
ஆனா கண்டிப்பா நார்மல் சிஎஸ்எஸ்ல நம்மளே பேர் வச்சிரும், அதுக்கு டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல அவங்களே உள்ள பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு எல்லா பேரும் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? ஆனா அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம், அது வந்து நம்ம மூளைக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட்ல உள்ள போயிட்டு நான் இதை வந்து இன்னொரு லிங்க்ல ஓபன் பண்றேன். ஓகே, டாக்குமெண்ட்ல உள்ள போயிட்டு நேரா பாருங்க, அவங்க வந்து ஈஸியா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல சர்ச்னு போயிட்டு இந்த இடத்துல பேடிங் வேணும் அப்படின்னீங்கன்னா பேடிங் தட்டினீங்கன்னா போதும், தட்டி என்டர் கொடுங்க, அதுக்கு என்னென்ன எப்படி இப்படிலாம் நீங்க வந்து கிளாஸ் நேம்ஸ் இருக்குன்றத தெளிவா கொடுத்துருவாங்க. அதுல வந்து நீங்க இப்படி பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து லெட்ஸ் சே இப்போ padding -6 அப்படின்னு கொடுத்தோம்னா it would add 1.5 rem of padding to the top of an element. தெளிவா இருக்கு இந்த டாக்குமெண்டேஷன்ல. சோ பேசிக்கலி paddingனா நமக்கு CSS முடிச்சவங்களுக்கு paddingனா என்ன தெரியும், 1.5 remனா என்ன தெரியும். சோ அப்படி இருக்கும்போது CSS முடிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ பேசிக்கலி இது CSS தான், Tailwind CSS தான். அந்த Tailwindன்றதுல என்ன பண்ணிருக்காங்க, யாரோ ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு டெவலப்பர், அவர் வந்து இப்படினாலும் இந்த கிளாஸ்ல எல்லாரும் எழுத போறாங்க, நம்மளே அதுக்கு அந்த கிளாஸ்க்குலாம் பேர் வச்சு ஒரு பேக்கேஜா ரிலீஸ் பண்ணிடுவோம்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். கொஞ்சம் இப்படி ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது நம்ம பார்ப்போம். பட் மெயின் பாயிண்ட் இதுதான். இது புரிஞ்சிருந்தாலே நீங்க வந்து சிஎஸ்எஸ் வந்து தெளிவா Tailwind CSS வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த அட்வான்டேஜஸ்ல வந்து இந்த சைட்லேயே அவங்க வந்து ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் an API ஃபார் யுவர் டிசைன் சிஸ்டம். ஓகேவா? நம்ம ஏன் Tailwind CSS படிக்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதுக்கு இத்தனை பேர் கம்பெனிஸ்லாம் மாறிட்டு இருக்கு, ஏன் இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன நார்மல் CSS விட அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வெறுமனே பேர் கன்ஃபியூஷனு, CSS விட்டு இன்னொரு ஷீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்மள என்ன பண்ணுதுன்னா, இந்த கிளாஸஸ் வந்து ஹெல்ப் யூ ஒர்க் வித்தின் a constraint of a system instead of littering your style sheets. இது என்னன்னா, இப்போ நம்மளே CSSல தனியா ஸ்டைல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற விதமா வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டிஃபைன்ட் ரூல் இல்லாம ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்ம என்னதான் ஓகே நமக்கு ஒரு ஷீட் அழகா இருக்கணும்னா இந்த கேப் எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கணும், ஒரே சைஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது நல்ல டிசைனர் எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு நல்ல டிசைன் உருவாக்கும். பட் ஏதோ ஒரு தப்பு நடந்தாலோ இல்லைன்னா நம்மளே கொஞ்சம் பிளே பண்றோம் நிறைய பண்ணிட்டே இருந்தாலோ அது வந்து ஒரு கைட்லைன் மாதிரி நமக்கு இருக்காது. ஸோ இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்க கிளாஸஸ் தான் யூஸ் பண்ண போறோம்னு வைங்களேன். இப்போ 48னா 48, 52னா 52. ஸோ இப்போ இந்த மாதிரி வேல்யூ இப்போ W48ன்ற கிளாஸ் வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் எலிமெண்ட்ல யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் அந்த சைஸ் அப்படியே கரெக்டா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு இருக்கு. இப்போ 96, 80 அப்படின்னா 80 தான் இருக்கும், 96 தான் இருக்கும். இப்போ நார்மல் CSSனா நம்ம இங்க 80.5, 82, 83 அந்த மாதிரி நம்ம வந்து மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சைட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கும்போது அது உங்க சைஸா இருக்கலாம், உங்களோட கலரா இருக்கலாம், உங்களுடைய ஃபாண்டா இருக்கலாம், ஷேடோவா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது அது வந்து உங்க சைட் வந்து அந்த யூனிக் அந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப அழகாக்கி கொடுத்துரும். அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஒர்க் பண்ணும்போது அன்வான்டட் எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, build whatever you want seriously. ஏன்னா இது நார்மல் CSS தான். இப்போ பூட்ஸ்ட்ராப்போ மற்ற ஃப்ரேம்வொர்க் மாதிரி ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரெயின் உங்ககிட்ட இருக்காது. அதுல உள்ள இருக்கிறது மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. இது CSSல உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது உங்களால Tailwind CSSல பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஈஸியா நீங்க வந்து என்ன பில்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் பில்ட் பண்ணலாம். இட்ஸ் சோ லோ லெவல் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. லோ லெவலுக்கு மீனிங் என்னன்னா, நம்மளால பண்ண நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும்ன்றது அதுக்கு மீனிங். ஓகே, இப்போ அதுல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இதே தான் இதுல பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டைல இந்த மாதிரி ஒரு கோட் வந்து அச்சீவ் பண்ணுது. பக்கத்துல எக்ஸாம்பிளோட இந்த Tailwindோட ஹோம் பேஜ்ல அவங்க வந்து ரொம்ப சூப்பரா கவர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல விஷயம். ஓகே, அடுத்த நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் டைனி, நெவர் ஷிப் அன்யூஸ்ட் CSS அகைன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளா எழுதும்போது சம்டைம்ஸ் இங்க சில கிளாஸஸ் எழுதியிருப்போம். இப்போ இதே ஃபைலே பாருங்களா, இங்க build.css இருக்கு. இது வந்து HTML. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய HTMLக்கு ஏத்த ஒரு CSS ஃபைல் வச்சிருக்கோம்னா அதுல நம்மளே நிறைய கிளாஸஸ் எழுதியிருப்போம், அதை சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாம விட்டுருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஷிப் பண்ணிருப்போம், ப்ரொடக்ஷனுக்கு அதை கொடுத்துருப்போம் யூஸ் பண்ணலனாலும். பட் இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க, இங்க கிளாஸ்ல ஃபிளெக்ஸ்னு போட்டதான் இங்க தன்னால பின்னாடி இந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆக்சுவல் HTML இது ஃபிளெக்ஸ்ல இருக்கணும், ஐட்டம் வந்து சென்டரா இருக்கணும், பேடிங் வந்து X ஆக்சிஸ்ல 4 இருக்கணும், 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க என்னாச்சு, பின்னாடி அதோட CSS ஃபைல் தன்னாலே ஆட் பண்ணிக்கிச்சு. Tailwind எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு இந்த ஒரு சின்ன அனிமேஷன் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. இங்க ஆட் பண்ண அங்க வந்து கோட் ஆட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து அன்வான்டட் CSS ஷிப் பண்ண வாய்ப்பே கிடையாது. அடுத்து ரெஸ்பான்ஸ். எல்லா ஒரு டெவலப்பருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கிறது தான். கரெக்ட் தானே? மொபைல் எப்படி இருக்கணும், பெருசாகணும் அப்படின்றதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கணும் இல்லையா? அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். மீடியா குவெரி அது இதுன்னு போட்டு நம்மளே இந்த
நம்ம சிஎஸ்எஸ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விக்சல்ல இருந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது வந்து ரொம்ப அதுக்குன்னே தனியா அந்த சிஎஸ்எஸ் ஃபைலே இன்னும் பெருசாகிட்டே போகும். கரெக்ட் தானே? இங்க பாருங்க டெய்ல்வின்ல அழகா மாத்தி விட்டுருவாங்க. நம்ம வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் தான் எப்பவுமே டெய்ல்வின்ல. ஸோ நீங்க வந்து பக்கத்துல சும்மா ஸ்கிரீன் சைஸ் போட்டுட்டு நீங்க வந்து இல்ல இது இந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு இப்படிதான், அடுத்து அதே கிளாஸ் வந்து திருப்பி இன்னொரு ஸ்கிரீன் சைஸ்க்கு நீங்க அதே HTML உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு ரியலி டெல் யூ நீங்க வந்து டெய்ல்வின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேலையை முடிச்சிடும். அப்புறம் இந்த ஹாவர் ஃபோக்கஸ் அதெல்லாம் வந்து ஈஸியா முன்னாடி ஹாவர்னு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த ஹாவருக்கு ஒரு ஹாவர் பண்ணும் போதுனா இங்க பாருங்க இப்படி நான் அதுக்கு மேல இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்டைல் மாறுது இல்லையா, அது பேர் தான் ஹாவரிங். ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை டேப் அமுக்கி மாத்திட்டு இருக்கும்போது அது மாறும்போது ஸ்டைல் மாறணும். அப்ப இதுக்கு வந்து நான் தனித்தனியா கிளாஸ் எழுதிட்டு இருக்கல. இங்க வந்து என்ன இருக்கு, அழகா இருக்கிற கிளாஸ்லயே முன்னாடி ஹாவர்னு பண்ணு, அதுக்கு அந்த பேர்கள் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். கரெக்டா அந்த வேலைகள் நடந்துட்டே இருக்கும். ஒரே HTML தான், CSSக்கு தனியா போக வேண்டிய அவசியமே இல்லை. வேலைகள் ஆனா ஈஸியா நடக்குது. இது ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட். அப்புறம் முக்கியமா இதுல வந்து இந்த worried about duplication லைக் அது ஆனால் ஒரு உண்மையான பாயிண்ட் தான். இந்த டெய்ல்வின் சிஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த லைன்லாம் நிறைய எழுதிட்டே இருக்குமே. இப்போ இதே இருந்தால் நான் மறுபடி ஒவ்வொரு இதுக்கும் நான் மறுபடி கிளாஸ் ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமா? ஏன்னா நார்மல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குன்னா கிளாஸ் நேம்குள்ளே எல்லாத்தையும் போட்டுரும். அப்புறம் எங்கெந்த எலமெண்ட்டுக்குலாம் அதை அப்ளை பண்ணணும் அந்த கிளாஸ் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும், எல்லா ஸ்டைலும் வந்துடும். ஆனால் நீங்கள் எல்லா லைன்லையும் HTML எழுதணும் சொல்கிறீங்களே, அப்போ நான் நிறைய வாட்டி எழுதிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்கு முக்கியமான பதில் தான், நீங்கள் பொதுவாக அந்த மாதிரி காம்பனெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இது எல்லாமே ஒரே காம்பனண்டா போடலாம் இல்லையா? இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, movie.js சொல்லிட்டு இந்த லிஸ்ட் ஐட்டம் மூவி ஃபுல்லா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல உள்ள போனீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட்ல எல்லா ஸ்டைலும் அப்ளை பண்ணிட்டு அந்த காம்பனண்டா இருக்கிற போது நம்ம இதே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். த சேம் டைம் இன்னொரு இப்போ லெட்ஸ் சே நீங்க காம்பனன்ட்ஸ்குள்ளே போல நீங்க வெறும் பிளெயின் JS யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டா நீங்க கஸ்டமா ஒரு இதை உருவாக்கிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே பட்டன் சொல்லி ஒரு கிளாஸை உருவாக்கிட்டா அதுக்குள்ள இங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற CSS ஓட கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் பேஸ் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த மூணையும் சேர்த்த மாதிரி ஒரு பேர் வச்சாச்சு. அப்போ நம்ம HTML போய் அழகா வச்சிடலாம். பட்டன் செகண்டரி, பட்டன் பிரைமரின்னு பேர் வச்சிடலாம். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து நான் CSS எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இப்போ நான் பேசுறது எல்லாமே ரொம்ப புரியும். ஸோ நடுவில் இருக்கிற நான் பேசுறது எதுவுமே புரியலன்னா நீங்க கண்டிப்பா CSS வீடியோவை மறக்காம பார்த்துருங்க. இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி தான். இப்போ டார்க் மோட் செட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இங்கே என்ன பண்ண போகிறோம், ஹாவருக்கு பதில் ஈஸியாக டார்க் அப்படின்னு போட்டால் டார்க் மோட் வந்துடும். முன்னாடியே இந்த ஓகே இங்கே கோடில் எனக்கு காமிக்க இந்த பாருங்க டார்க்குன்னு இருக்கா, டார்க்குன்னு போட்டு டார்க்குக்கு ஒரு ஸ்டைல், நார்மலாக ஒரு ஸ்டைல், டார்க்குக்கு ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். ஒரே லைனில் முடிஞ்சிடும் வேலை. நம்மளே என்ன வேணால் நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பி இந்த இருக்கிற கிளாஸஸும் கஸ்டம் பண்ணலாம். நம்ம அந்த உள்ள போய் என்ன நமக்கு தேவையான மாதிரி கிளாஸஸ் உருவாக்கிக்கலாம். ஸோ கஸ்டமைசேஷனுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க கட்டிங் எஜஸ் கம்ஃபர்ட் ஜோன் லைக் என்ன ஒரு CSSல லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்தாலும் அது வந்து டெய்ல்வின்ல உடனே அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இந்த கிரிட் எல்லாம் வந்து அவங்க சூப்பரா பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இனோவேஷன் அங்கே நடக்குதுன்னா இங்கே கண்டிப்பாக நடக்கும். வேற வேர்ல்டு கிளாஸ் ID இன்டகிரேஷன் என்னன்னா இப்போ இன்னொரு இந்த டெய்ல்வின் CSS யூஸ் பண்றவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா, நான் எனக்கு அந்த பேர் ஞாபகம் வைக்கணும் இல்லையா? அப்படின்னா நான் வந்துட்டு நான் போய் ஒவ்வொரு வாட்டியும் டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு அது எனக்கு டெவலப்மெண்ட் அப்போ டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டால் சில ஐடிலாம் நமக்கு இருக்கு. இப்போ லெட்ஸ் சே இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற சில இதெல்லாம் இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் இதுவே பாருங்கள் அவங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க நீங்கள் அந்த யோசிக்கும் போது பேக்ரவுண்டுன்னு ஹைஃபன்னு போட்டாலே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்றதை அதுவே உங்களுக்கு வந்து எடுத்துரும். மூவ் ஈவன் ஃபாஸ்டர் வித் டெய்ல்வின் UI அவங்களே கொடுக்குற கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டெய்ல்வின் CSSனா என்னன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் போயிட்டீங்க, நம்ம இப்போ தான் பார்த்தோம். இப்போ ஒரு பேடிங் அடிச்சா பேடிங் வந்துச்சு. இப்போ லெட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் ஒரு கலர் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு தட்டினீங்கன்னா அது வந்துடும். என்டர் தட்டிட்டு அதில் என்னெல்லாம் இருக்கோ அதில் என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க டெய்ல்வின் CSS உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் ஆல்ரெடி டேரெக்டாக போய் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் செய்ய தான் உங்களுக்கு ஆக்சுவல் லேர்னிங் வந்து உங்களுக்கு நடக்கும். கோர்சஸ் வந்து நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த ஒரு பிளேலிஸ்ட்டே உங்களுக்கு போதும். நீங்கள் செப்பரேட்டாக இன்னும் போய் நீங்கள் நிறையா பார்த்துட்டே இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. போய் ப்ராஜெக்ட்ஸில் இறங்குங்க, செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய 1000 இடத்துல நிற்பீங்க. அப்போ நிற்கும் போது தான் நீங்கள் யோசிச்சு கூகுளில் தேடி கற்றுப்பீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் லேர்னிங் நடக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு அதுக்குன்னு இந்த கோர்சஸ்லாம் முடிக்காமல் நீங்கள் நேராக போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு 2 வாரம் ஆகும்னா, கோர்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் நேராக போகும்போது ஒரு வாரம் ஆகும் நீங்கள் நினைக்கிறத பில்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆக்சுவல் லேர்னிங் ப்ராஜெக்ட்டில் தான் நடக்குது. ஸோ கோ ஹெட். CSS ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் முடிச்சிருக்கீங்கன்னா டெய்ல்வின் CSS இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கு பாருங்க, டாக்குமெண்டேஷனில் தேவையான எல்லாமே இருக்கு. இதுபடி அழகாக இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டில் டெய்ல்வின் CSS யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கப்புறமும்
சில பேருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, லெட்ஸே நீங்கள் சிஎஸ்எஸ் தெரியல, இல்லைனா லெட்ஸே இதே வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ஸில் பண்ணி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெய்ல்வின் சிஎஸ்எஸோட ஃபுல் கோர்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கு. நீங்கள் டேவோட கோர்ஸஸும் பார்க்கலாம். தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட ஃபுல் கோர்ஸும் பார்க்கலாம். நான் வந்து அநேகமாக ஒரு 1 வீக்குள்ளே அந்த டெய்ல்விண்டோட ஃபுல் கோர்ஸ் வீடியோ பண்ணுறேன். அதில் வந்து 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி எப்படி இதெல்லாம் நீங்கள் லைவாக உள்ளே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமைசேஷனும் நம்ம எப்படி பண்ணலாம், அப்புறம் சில அனிமேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம். ஸோ டெய்ல்வினில் நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விஷயங்களுக்கு வந்து ஃபுல் கோர்ஸ் வீடியோ வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அதை அனுப்புங்க. சிஎஸ்எஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து புதுசு கிடையாது, நீங்க திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை 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 அப்படின்றத சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. டெய்ல்வின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட அடுத்த ஃபுல் கோர்ஸ் டெய்ல்வின் தான். அந்த ஃபுல் கோர்ஸ் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye.